இறைவா, வெள்ளையில வாழணுன்ற 15 வருஷ கனவு இன்னைக்கு தான் நிஜமாக போகுது. அங்க கொட்டி கிடக்கிற மனிதநேயத்தை நான் முழுசா அனுபவிக்கணும். அதுக்கு நீ தான் துணை நிற்கணும். டேய், என்னடா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க, ஒரு பக்கம் தீபாரணை காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய், காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சர்த்தியம் சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது, மிட் நைட் மில்ஸா? என்ன தோற இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷை கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான். சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய், சாப்பாட்டுல இவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சா தானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்க? வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன்டே வெள்ளை வெள்ளன்னு இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது? எனக்குள்ளேயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ, ஆசை வந்துச்சு. எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ, அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறோம். எங்க ஊருக்கு தானே போறோம். ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ளை ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான்டா. யாரு? நான் அமுதா வந்திருக்கேன். என்ன முத இந்த நேரத்துல அலங்காரத்தோட வந்து நிக்கிறேன்? வெள்ளைக்கு போறோம்ல, கொஞ்சம் கீதா அப்படியா? கீதா வரேம்மா. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா. வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல சும்மா தக தகன்னு மின்னுற. நிஜமாவா? ஏண்டி எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அப்படிலாம் இல்லடி, அடிக்கடி வந்து பாப்பேன்ல. சரி, காலேஜுக்கு என்னைக்கு வர? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்துருவேன். நீ இன்னைக்கு கிளம்புறல? ஆமா. எனக்கும் வெள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏதாவது விசேஷம்னா சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். கண்டிப்பா நான் வரேன்டி. சரி அமுதா. சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு? சாப்பாடு அந்த மாதிரி. முதல்ல வாங்க போல். ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவன் பூரா ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விபரமான ஆளாடா இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா? அப்படி என்ன பண்ண நீ? அட ஏன்டா கேக்குற? பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதிலா சாலாடு கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைதான். இதுலதான் சந்தோஷப்படு. சரி, என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம் என்ன? ஊரை விட்டு 30 நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க. சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு அப்புறம் தர்றேன். சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா, நம்ம ஊருக்கு வர்ற தடமெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. முதல்ல அதை சீர்படுத்த ஏற்பாடு பண்ணணும். ஐயா வணக்கம். வா ரஹீம். வர சொன்னீங்க சொன்னாங்க. ஆமா, 5000 நெல்லு சாம்பிள் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நெல்லு நல்லா தாங்க இருக்கு. ஆனா இந்த வருஷம் நெல்லு பயிர் வேணாங்கயா. ஏன்பா? நல்லேறு சகனம் சரியில்லைங்கயா. அதனால விவசாயம் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு தோணல. அப்படி இருக்கையில வருஷம் வைக்கிற பயிர்களை விட இந்த வருஷம் புதுமையா எந்த சூழ்நிலையையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி உள்ள பயிர்களை வைப்போம். நல்ல யோசனை தான். ஐயா, அப்படின்னா ஒரு விவசாய ஆபீசரை கூப்பிட்டு புதுசா என்ன பயிரிடலாம்னு கேட்டலாம். எதுக்குயா விவசாய ஆபீசரு? இவரு அதுக்கு தான் படிச்சிருக்காரு, நிறையவும் படிச்சிருக்காரு. அவர்கிட்டயே விட்டுருவோமே. சரிங்க, நீங்க சொன்னா சரிதாங்க. ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தாங்க கேக்குது. நீ யாரையாவது வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொன்னீங்களே ஐயா. பக்கத்தூர் ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது. விலகு விலகு வெங்கை வருது வருது. டம் கா கம் 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 கா டிம் கா டிம் கம் கம் கா. வருது வருது. விலகு விலகு.
பாத்துடா. டேய் எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளைக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும்? நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. அடச்சே, உருப்படவே மாட்டாப்பா. இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? டேய் உன் செய்தி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம் அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம் அப்படியா? என்னடா மாப்பிள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? நல்ல விஷயம்தான். பாத்தியா? ரொம்ப சந்தோஷப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும். அதான் என்னோட கனவு. விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான். அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள்ள ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள்ள. யா வந்தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் உள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிடப்பற. எனக்கெல்லாம் 1 மாசம், ஏய் உங்களுக்குலாம் 1 வருஷம். அங்கே ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. அடச்சை, நம்மளால முடியாதா சாமி? இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்டி மண்டையை துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியாடா உனக்கு கொலவரே? பின்னடா, இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வரேன். ஆமா ஆமா, அதுல ஏன்டா டவுட்டு? நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் பயன்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. வெட்ரா இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்க பச்சை மிளகாய் காணோம்? நாங்களா வயக்காட்டில் கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பொழப்பா அவ்வளோதான். தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களெல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய் தேவையில்லாம என்னையே உப்புக்கு சமனியா சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரெயிட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்னை பார்த்துட்டு வந்துடட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா உனக்கு பிடிக்கிற மாதிரி? ஏடா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா? நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன் போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவன் மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய் தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏன் மண்டியில எடுத்து தட்டிய பண்றீங்க? தேவையில்லாததானே உன்னை இழுக்க முடியும். தப்பா நினைக்காதீங்க, எங்க ஊர்ல இந்த டீ காபி குடிக்கிற பழக்கம் கிடையாது. சுத்தமான பால் குடுக்கிறது தான் பழக்கம். டீயும் இல்ல, காபியும் இல்ல, பாலும் இல்ல, வெறும் டம்ளர் கொடுத்தே என் மருமக சோழியை முடிச்சிச்சே. என்னம்மா? இல்லம்மா, இல்ல இருங்க எடுத்து வந்துறேன். என்னம்மா டம்ளர் எடுத்து வைக்கும்போது கூட தெரியல. என்னம்மா நீ? வெறும் டம்ளர் கூட டேஸ்டா தான் இருக்கு.
மாப்பிள்ளையே வெறுண்டபிளே டேஸ்ட் இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் பால் அதுக்கு கொண்டு போய் சொல்லுங்க. இதுல இருந்தே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணு எவ்வளவு சிக்கனமானவன்றத. சரி சரி, அப்படின்னா ஒன்று பண்ண சொல்லுங்க. நாளையிலேருந்து சாப்பாடுக்கு பதில் வெறுந்தட்டை கொண்டாந்து காட்டிட்டு போய் சொல்லுங்க. வா ரஹீம், உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னங்கய்யா இவர் தான் மாப்பிள்ள. எப்படி இருக்காருன்னு சொல்லு. போட்டிருக்க சட்டை மாதிரியே ஆளும் பசுமையா தாங்க இருக்கிறாரு. இவர் பேரு ரஹீம், எங்க ஊருக்கு செல்லப்பிள்ளை. என்னப்பா, மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாமா? ஐயா அது வந்து கூப்பிடுறாங்கண்ணே. இருங்க என்னன்னு கேட்டு வந்துடுறேன். போய் கேட்டுட்டு வா போ. வாடா. என்னப்பா, தோட்டத்துக்கு போலியா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப என்னடா உனக்கு குறைஞ்சு போச்சு? ஏன்பா, ரஹீம் நேத்து வந்த பையன் மாப்பிள்ளைய அவனை கேட்டு முடிவு பண்றீங்க. என்னை விட இந்த ஊர் ஜனங்களை விட அவன் முக்கியமா போயிட்டான்ல. அதான் குழவி கொட்டின மாதிரி நிக்கிறியா? இதனால இந்த ஊருக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஏடா, உனக்கு அசிங்கன்னு சொல்லு, இந்த ஊருக்கு அசிங்கன்னு சொல்லாத. அவனை கேக்குறேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு நேத்து வந்தவன் இல்ல. அவன் பிறந்த அன்னைக்கு இந்த ஊருக்கு நல்லது நினைச்சவன். பிறந்த அன்னைக்கு அப்படி என்னத்தை நினைச்சு தொலைச்சுன்னு தெரியல. ஏண்டா, அதுலயே ஒரு குத்தம் கண்டுபிடிக்கவா? கரண்ட் வந்து 1 மணி நேரம் ஆகுது. போ போய் மோட்டரை போடு. ரஹீமை பத்தி ஏன்பா இவ்வளவு நாளா எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அதுக்கு நேரம் வரும்போது தானே சொல்ல முடியும். இப்ப நேரம் வந்துருச்சுல, சொல்லுங்கப்பா. ரஹீமோட அம்மா பிரசவத்துக்காக ஊருக்கு போயிட்டு இருந்தப்போ பிரசவ வலி எடுத்து நம்ம ஊர்ல இறங்க வேண்டியதா போச்சு. அப்போ ரஹீம் நம்ம வீட்டுல தாம்மா பிறந்தான். 3 வருஷமா மழையே இல்லாம காஞ்சி கிடந்த நம்ம கிராமத்துல ரஹீம் பிறந்த அடுத்த நிமிஷமே சரியான மழைமா. விடிஞ்சு பார்த்தா காடு மேடெல்லாம் தண்ணி. அன்னையில இருந்து அந்த குழந்தை யாரு என்னன்னு பார்க்க முயற்சி பண்ணோம். யாரு எந்த ஊருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 15 வருஷத்துக்கு அப்புறம் ரஹீம் இந்த ஊருக்கு வந்தப்பதான் ரஹீம் தான் அந்த குழந்தைன்னு தெரிய வந்தது. கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வந்து காந்தியின் பேரொருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கையை கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? டேய், பசிக்குது. பிரியாணியை சாப்பிட விடு. போதுமா? ஏண்டா, காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் தின்ன மாட்டியா? வாங்க. என்னப்பா, அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கே கோவில் கட்டிட்ட. சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. இப்படியே உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டேங்க. இதுக்கு அப்புறமா உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சை தான் எடுக்கணும். டேய், நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினியா கிடந்தான் சாகணும். டேய், உன் நிலைமை அதான்டா. உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பார்க்கத்தானே போறோம். இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லு ரஹீம். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்க. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முதல்ல 25,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒண்ணு பண்ணலாங்கய்யா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கய்யா. அட, யாருக்கும் வராத யோசனை. நல்ல விஷயமாச்சே, அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை. ஏத்துக்கிறேன். இந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க. என்ன, நானும் மாப்பிள்ளை தானே. என்ன, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ளை. கல்யாண ஆசை வந்துருச்சோ? என்ன, கல்யாண வயசு ஆகுதுல்ல.
இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறேன்ல, அதான் அழகா தெரியறேன். ஆனா என்ன ஆனா? மனசும் அழகா இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டாளா? மனசுல பட்டதை தான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. இதுல என்னப்பா இருக்கு? எதுக்கு தேங்க்ஸ்? இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது. சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். என் மனசுக்குள்ள உனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண புரிய தெரியல. என்னது வாய்க்குள்ளே மனவர கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. எடுத்து சொல்லு. டேய், உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டியிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்டா சொல்லிட்ட. எப்படி? ஆமா, இல்லாட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க. இதை தானே யோசிப்பீங்க. எல்லோரும் வணங்கும் இந்த வெள்ளை கிராமத்தின் எல்லை கல்வெட்டு காந்திஜியின் அன்பளிப்பு. அம்மா, போ தாய். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வாங்க வாங்க. ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சேர்ந்துட்டீங்க. ரஹீமோட ஆசை மட்டும் இல்ல, இந்த வெள்ளையோட ஆசையும் அதான். ₹100 போடுங்க. சரி கொடுத்துடலாம். 500 ரூபாய்லாம் வேண்டாம். ஆரத்திக்கு 100, அர்ச்சனைக்கு 400. சரியா? அம்மா, பாத்திமா பேபி, முனீர், ரஹீம், அமுதா. எதுக்கு ஐயா பேரை எழுதிட்டு போறாங்க? நீங்க புதுசா ஊருக்கு வந்திருக்கிறதுனால அந்த பணத்தை வச்சு உங்க பேர்ல கோவில்ல அர்ச்சனை பண்ண போறோம். வாப்பா, இது இந்த கிராமத்தோட வழக்கம். ஆஹா. சரி, இவங்க சாமான்லாம் இறக்கி வச்சிருவாங்க, நாம போய் பசி ஏறிட்டு வருவோம். இந்த சரிங்க. ஊர்ல கால் எடுத்து வச்சதும் பசியெல்லாம் பறந்து போச்சுங்க. அது பசிக்குதோ இல்லையோ, அது அந்த நேரத்துல கரெக்டா பண்ணிடணும். நாம போய் சாப்பிடலாம். ஆ. நீங்க சாமான்லாம் இறக்கி வச்சுட்டு சரிங்க. வாங்க. போலாம். பந்தியில கூட காந்திக்கு பிடிச்ச வேர்க்க இல்லையா? பரவாயில்லையே. வாப்பா, ஆ? இங்க மட்டும் இல்ல, ஆ. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் இதுதான் முறை. அப்போ காந்தி இந்த ஊர்ல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல எல்லாம் காலையிலேயே ஆட்டுக்கால் பாயா சாப்பிடுவீங்க. இங்கே அதெல்லாம் சாத்தியம் இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கங்க. நாங்க கவுச்சி விட்டு 6 மாசம் ஆச்சுல்ல, அதோட கசாப்பு கடையை மூடிட்டோமே. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? விவசாயம் பார்க்கலான்னு உத்தேசம். கத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சே காலத்தை ஓட்டிடுவேன். விவசாயம் தானே, கத்து கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்குன்னு 2 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருக்கோம்ல. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இந்த ஊரையே மிஞ்சிட்டீங்க. சொந்தமா ஒரு வீட்டை வாங்கி தான் குடி வருவான்னு பிடிவாதமா இருந்ததெல்லாம் சரி, ஆனா கம்மியா விலை சொன்ன வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, அது ஏன்? ஐயா, ஆ? வீட்டோட விலைய குறைச்சு சொல்றது அவங்களோட பெருந்தன்மைங்கயா. அத முழுசா கொடுக்கறதானே நம்மளோட பெருந்தன்மை. என்ன பண்ண போற? போதும் போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. மறுக்காம மறு சாப்பாடு வாங்கியே ஆகணும். சாப்பிட முடியாது, ப்ளீஸ். சொல்றது கேள. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது உனக்காக, இப்ப சாப்பிட போறது எனக்காக. ரஹீம் இவ்வளவு சொல்றல்ல, கொஞ்சம் வாங்கிக்கப்பா. சரி போடு, அவங்களுக்காக வாங்கிக்கிறேன். சரியா? போதும் போதும் போதும். சாப்பிடுப்பா.
இது பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒரு சமயம் காந்திஜி காந்தி கிராமத்தை வெள்ளைன்னு மாத்தி வைக்க வந்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு 8 முழ வேஷ்டியா அன்பளிப்பா வாங்கி அத சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அந்த துணியில காந்திஜியோட உருவத்தை பொறிச்சு வீடு தவறாம வச்சிருக்கோம். எப்படி இந்த கிராமத்துக்கு இவ்வளவு மகிமை? இந்த கிராமத்துக்கு காந்தி தான் முதல் கடவுள், சத்திய சோதனை தான் முதல் வேதம்னு சொல்லி பஞ்ச பூதங்களையும் சாட்சியா வச்சு எங்க அப்பா சத்திய பிரமாணம் வாங்கிக்கிட்டாரு. இது இஸ்லாம் மதத்தோட ஆதாரம், இது கிறிஸ்துவ மதத்தோட ஆதாரம், இது இந்து மதத்தோட ஆதாரம். இங்க புதுசா குடி வர்றவங்களுக்கு இந்த ஊர் கொடுக்கிற முதல் சீதனம். ஏற்கனவே ரஹீம் இந்த 3ஐயும் படிச்சு நல்லா பக்குவமாயிட்டான். தெரியும் தெரியும், அந்த பக்குவத்துல தானே அமுதாவை எடுத்து வளர்க்குறீங்க. எதுக்கு இது கொடுக்கறோம்னா எல்லா மதத்தையும் சமமா நினைக்கணும், மனித நேயத்தை முழுசா நேசிக்கணும், காந்திய வழியில வாழ்க்கை நடத்தணும். உயிரை காக்கிற மூச்சை எப்படி முக்கியமா நினைக்கிறோமோ அதை விட முக்கியமா இந்த 3 விஷயத்த நினைக்கணும். இந்த 3 விஷயத்துல ஒண்ணு குறைஞ்சா கூட இந்த கிராமத்துல வாழற தகுதியை இழந்துடுவோம். சரி, எல்லாருமா சேர்ந்து சாமியை கும்பிடுவோம். நல்லதே நடக்கட்டும். அட வாங்க கலெக்டர் தம்பி, பதவி வரதுக்கு முன்னாடி நிறைய பொறுப்பு வந்துருச்சு போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க அங்கிள், ரோட்ல சாணம் கிடந்துச்சு, போற வர வண்டிலாம் ஏறி அசிங்கமாடும் இல்லையா, அதான் நம்ம ஊரை நம்ம தானே பார்த்துக்கணும். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? முத்தன்னு ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். முத்து கோவில்ல தான் இருப்பாரு. மோகன் எங்க அங்கிள் இருக்கான்? மோகன் வீட்டுல தான் இருப்பான், உனக்கு தெரியாம எங்க போயிட போறா. சரி வரேன்பா. ஓகே அங்கிள். பாட்டிமா, பாட்டிமா. என்ன தாயி? அரிசி வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நல்லேரா தாயி? ஆமா. சரி குடு தாயி. வரேன் பாட்டி. அரிசி வெள்ளம் எங்களுக்கும் கொஞ்சம் தரலாம்ல? இது உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான். நாங்களும் சீக்கிரம் உள்ளூர்காரன் ஆயிடுவோம்ல. அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்ல. நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி? கொஞ்சமாவது கொடுத்துட்டு போயேன் ப்ளீஸ். அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாருல, குடுக்கா. நீ சொல்றதுக்காக நான் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிடா. இது எனக்கு வச்சிரு. மோகனுங்கப்பா, நம்ம மரக்கா கூட போயிருக்காங்க. ஏடா அண்ணே, அங்க நல்லேர் கூட்டிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கிறுக்கு பிடிச்ச மாதிரி இங்க உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்க? ஏய், இதுக்கு பேர் கிறுக்கு பிடிச்சது இல்ல, இதுக்கு பேரு தான் பிரேக் டான்ஸ். எனக்கு சைக்கிள் பிரேக் தவிர எந்த பிரேக்கும் தெரியாது. ஏஞ்சு வாங்க. போடா, விஐபி எல்லாம் கடைசியா தான் வருவாங்க. விட்டா ஓவரா பேசுற. போடா. என்னாச்சு பாரு ஹேம்? நம்ம ஊருக்கு சொந்தமான நிலத்துல எது வரைக்கும் விஷத்தண்ணி இருக்கு, எங்கெல்லாம் நல்ல தண்ணி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாச்சுங்கயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேப்ப மரம் வரைக்கும் தண்ணி நல்லா இல்ல. ரெட்டை பனை மர தோட்டத்துல தண்ணி சுத்தமா இருக்கு, அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம். இதுக்கு எவ்வளவு செலவாகும்? போர் போடுறது, பைப் போடுறது, மற்ற செலவெல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் வரும்னு நினைக்கிறீங்க. 8 லட்சமா? என்ன 8 லட்சம் அவ்வளவு சாதாரணமா சொல்ற? தம்பி, அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? விவசாயம் நொடிஞ்சு வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கும்போது இவ்வளவு பணத்தை எப்படி புரட்ட முடியும்? ஐயா, யாரும் எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் செய்யறேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கு. 8 லட்சத்தை எப்படிப்பா ஒத்த ஆளால தர முடியும்? எங்க சூழ்நிலை சரியில்லைனாலும் உன்னை தனியா விட முடியாதுப்பா. கொடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிதாங்கயா, ஆனா கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட இல்லைன்றதானே உண்மை. என்ன ஏன் வேற மனுஷனா பாக்குறீங்க?
நாளைக்கு எனக்கு ஏதாவதுன்னா கொடுக்க மாட்டீங்களா? ரஹீம், நாங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமாவது கொடுத்து உதவுனாதானேப்பா நல்லா இருக்கும். இந்த பாருங்கய்யா, இப்படிலாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. இதை நான் தான் செய்வேன்.